ஹே அம்மா, நம்ம பாப்பா வளர்ந்த பிறகு போல்டா இருக்கணும், கான்ஃபிடென்ட்டா பேசணும்னு நம்மளுக்கு ஆசை இருக்கும். ஆனா அம்மா, அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்க பெரியவங்க ஆன உடனே வந்து விடாது. அது சின்ன வயசுல இருந்து நம்ம தான் அவங்களுக்கு உருவாக்கணும். ஒரு பேபிக்கு நான் சேஃபா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா ட்ரை பண்றேன், நான் கேப்பபிள்னு தோணணும். அப்போதான் அந்த கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு திங் அப்ரிசியேஷன். பாப்பா ஒரு ஸ்மால் திங் பண்ணால் கூட கிளாப் பண்ணி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கம்மா. வாவ் மை சூப்பர் பேபி, சூப்பராக செய்றியே அந்த மாதிரி சொல்லுங்கள். அந்த வேர்ட்ஸ் அவங்களோட பிரெயினில் பாசிட்டிவ் மெமரியாக சேவ் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை அவங்கள அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. செகண்ட் திங், பாப்பா மிஸ்டேக் பண்ணால் அவங்கள திட்டாதீங்க அம்மா. இன்ஸ்டெட் ஆஃப் தட் காம் வாய்ஸில் அவங்களுக்கு சொல்லுங்கள், இது சரியில்லை பாப்பா, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது தப்புன்னு சொல்லுங்கள். இதிலிருந்து அவங்க என்ன தெரிஞ்சுப்பாங்கன்னா, நான் தவறு பண்ணினாலும் என் அம்மா என்ன அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அந்த அக்செப்டன்ஸ் தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கு ஃபவுண்டேஷன். தேர்ட் திங், கம்பேர் பண்ணாதீங்க அம்மா. நம்ம எல்லாரும் சில நேரம் சொல்லிடுவோம், அந்த பாப்பா பேச ஆரம்பிச்சிருச்சு, நம்ம பாப்பா இன்னும் இல்லை, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த பாப்பா ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, நம்ம பாப்பா இன்னும் ரோலிங்கில் தான் இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அம்மா, ஒவ்வொரு பாப்பாவும் யூனிக்காக இருப்பாங்க. ஒரு பாப்பா சில விஷயங்களை ஃபாஸ்ட்டாக கற்றுப்பாங்க, இன்னொரு பாப்பா சில விஷயங்களை லேட்டாக கற்றுப்பாங்க. பட் எல்லோரும் ஃபைனலி லேர்ன் பண்ணுவாங்க அம்மா. கம்பேர் பண்ணுறது கான்ஃபிடென்ஸை குறைக்கும். அதற்கு பதிலாக நீங்கள் பாப்பா கிட்ட சொல்லுங்கள், நீ உன்னால் முடிஞ்சது பண்ணு பாப்பா, நீ ட்ரை பண்ணு பாப்பா, நான் உன்னோட இருக்கேன், இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஃபோர்த்து திங், லிசன் அண்ட் ரெஸ்பாண்ட். பாப்பா பேசுகிறது, சவுண்ட் பண்ணுறது, கண்ணால் பார்ப்பது, இது எல்லாம் கம்யூனிகேஷன் தான். அவங்க ஒரு சவுண்ட் பண்ணால் கூட நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அம்மா. ஆமாம் பாப்பா, அம்மா இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு ரிப்ளை கொடுங்க. இதிலிருந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஓ நான் சொல்கிறது யாரோ கேட்குறாங்க, நான் இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஃபீலிங் தான் அவங்களுக்கு லைஃப் லாங் செல்ஃப் ஒர்த்தை கொடுக்கும். ஃபிஃப்த்து திங், என்கரேஜ் இண்டிபெண்டன்ஸ். அவங்க கையில் டாய்ஸ் எடுக்கட்டும், ஸ்பில் பண்ணட்டும், ட்ரெஸ் பிடிக்கட்டும், இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணும்போது அவங்கள அலோவ் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. அது அவங்களுக்கு சம்திங் அச்சீவ் பண்ணுறேன்னு ஃபீல் கொடுக்கும். அந்த ஸ்மால் அச்சீவ்மெண்ட்ஸ் தான் ஃப்யூச்சரில் பெரிய போல்ட்னஸாக மாறும். லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், லவ். அவங்க கீழே விழுந்தா கூட தூக்கி பரவாயில்ல பாப்பா, ட்ரை பண்ணுன்னு சொல்லுங்கள். அவங்க ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா, வாவ் சூப்பர் மை பேபின்னு ஹக் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளாக தோணலாமா, ஆனால் இவை தான் அவங்களுக்கு ஃப்யூச்சர் பர்சனாலிட்டியை பில்ட் பண்ணும். ஒரு கான்ஃபிடென்ட் சைல்டு அப்படின்னா அவங்க பயம் இல்லாமல் பேசுவாங்க, புதிய விஷயங்களை ட்ரை பண்ணுவாங்க, மற்றவர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, இம்பார்ட்டன்ட்லி தன்னையே நம்புவாங்க. அதுக்காக நீங்கள் தினமும் பாப்பா கிட்ட சொல்லணும், நீ ட்ரை பண்ணு பாப்பா, நான் உன்னோட இருக்கேன். அந்த வேர்டு அவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. அந்த ஒரு வார்த்தை, ஒரு ஸ்மைல், ஒரு ஹக், இது அவங்களுக்கு லைஃப் லாங் கான்ஃபிடென்ஸாக மாறும். ஸோ அம்மா, உங்கள் பாப்பாவை லவ் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள், அப்ரிஷியேட் பண்ணுங்கள். கான்ஃபிடெண்ட்டாக பாப்பா க்ரோ ஆகணும்னா இதுதான் மேஜிக் ஃபார்முலா. கான்ஃபிடென்ட் டசன்ட் கம் ஃப்ரம் பெர்ஃபெக்ஷன் அம்மா, இட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் லவ். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.